சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் எம்பிஏ, எம்சிஏ, பிஇ, பிடெக் போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழ் கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்சர் 2025 எம்பிஎம்சிக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் எம்பிஏக்கான ரேங்க் வைஸ் கட் ஆஃப் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 2020லேருந்து 2024 வரைக்கும் கடந்த 5 வருஷத்தில் என்னென்ன மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிது, ஸோ அந்த காலேஜில் இருந்த கடைசி சீட்டை எந்த ரேங்க்கில் இருந்தவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ரேங்க் வைஸ் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 2020 எம்பிஏவோட ரேங்க் வைஸ் கட் ஆஃப் தாங்க பார்க்குறோம். ஸோ எம்பிஏக்கு ரேங்க் வைஸ் கட் ஆஃப், அதாவது இதில் என்னென்னு சிம்பிளாக பார்க்குறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது காலேஜ் கோடு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் காலேஜ் நேமு, பிரான்ச் கோடுன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் கோடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரே மாதிரி காலேஜஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதால அந்த நேம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக காலேஜ் கோடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா எத்தனை ஊரில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது? சென்னையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சேலமில் இருக்குது, சேலம் இல்லை, திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அண்ணா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போது அதே போல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னா எத்தனை ஊரில் இருக்குது? அந்த மாதிரி நிறைய காலேஜ். இப்போ ப்ரைவேட் காலேஜ் எடுத்திங்கன்னா இப்போ வந்து சென்ட் ஜோசப் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சென்ட் ஜோசப் காலேஜ் எனக்கு தெரிஞ்சு 4 காலேஜ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் காலேஜ் கோடு அப்படின்னு ஒரு விஷயம். ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னைக்கு 1 அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிக்கு ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, வேறு ஒரு கோடு இருக்கும், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கோடு இருக்கும், அதான் காலேஜ் கோடுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பிரான்ச் கோடு அப்படின்னா, பிரான்ச் கோடு வந்து எம்பிஏ அவ்வளோதான் பிரான்ச் கோடு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்னா எம்பிஏ எஸ்எஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. எஸ்எஸ்னால் செல்ஃப் சப்போர்ட்டிங், எம்பிஏ செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க செல்ஃப் சப்போர்ட்டிங்னா, ஒரு காலேஜில் எய்டட் சீட்டும் இருக்கும், செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்டும் இருக்கும். அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் செல்ஃப் சப்போர்ட்டிங் கொடுப்பாங்க. அடுத்து எம்பிஏ பிடிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. பிடி அப்படின்னா பார்ட் டைம். எம்பிஏ பார்ட் டைம் எங்கே இருக்குதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் இருக்குது, அதை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பிடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது இப்போ கிடையாது, பார்ட் டைம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அதே போல் பார்ட் டைம் இதில் வச்சுருந்தாங்க, பிஹெச்டி காலேஜ்லேயும் வச்சுருந்தாங்க ஸ்டார்டிங்கில், இப்போ கிடையாது, எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த பிரான்ச் கோடில் மாறும். அடுத்தது இங்கே கம்யூனிட்டி இருக்கே, இந்த கம்யூனிட்டியில் என்னங்க கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரேங்க் கொடுத்துருக்காங்க. என்ன ரேங்க்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேங்க், அதாவது இதில் ஓசி கம்யூனிட்டி 44வது ரேங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. அந்த 44வது ரேங்க் அப்படிங்கிறது அங்கே ஓசி கம்யூனிட்டியில் இருந்த கடைசி ஒரு சீட்டை எடுத்தவங்களோட ரேங்க்கு, ஓகேவா? அந்த ஓசி கம்யூனிட்டியில் இருந்த கடைசி ஒரு சீட்டை எடுத்தவரோட ரேங்க்கு. அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க்கில் இருக்கிறவங்க மீதி சீட்டை எடுத்திருப்பாங்க, ஓகேவா? அதுதான் அங்கே இருந்த அந்த ஓசி கம்யூனிட்டி சீட்டில் கடைசியாக இருந்த அந்த ஒரு சீட்டை எடுத்தவரோட ரேங்க்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டிலே 124வது ரேங்க் வந்திருக்கு. ஸோ அங்கே பிசியில் இருந்த கடைசி ஒரு சீட்டை எடுத்தவரோட ரேங்க்கு தான் இது. அங்கே இருந்த கடைசி ஒரு சீட்டை எடுத்த பிசி கம்யூனிட்டியோட ரேங்க்கு தான் இது. ஏன்னா ஓசியை எல்லோரும் எடுப்பாங்க, மீதி கம்யூனிட்டியில் அவங்கவுங்க மட்டும்தான் எடுக்க முடியும். பிசிஎம் பாருங்கள் 97வது ரேங்க்கு. ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்த கடைசி ஒரு சீட்டை எடுத்த முஸ்லீம், பிசி முஸ்லீமோட ஆளோட ரேங்க்கு 97. எம்பிசி அங்கே இருந்த கடைசி ஒரு எம்பிசி சீட்டை எடுத்தவரோட ரேங்க்கு 421. எஸ்சி 181, அங்கே இருந்த கடைசி ஒரு சீட்டை எடுத்தவரோட ரேங்க்கு 181. எஸ்சிஏ 184. எஸ்டி எதுவுமே கொடுக்கலையே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருந்த சீட்டை எஸ்டி எடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைனா எஸ்டிக்கு சீட்டை ஒதுக்காமல் இருந்திருக்கலாம்.
ஓகேவா. எஸ்டிக்கு சீட்டு ஒதுக்கி அதை யாரும் எடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைனா எஸ்டி சீட்டே ஒதுக்காமல் இருந்திருக்கலாம், 0 சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கலாம், அதனால் அது பிளாங்காக இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளோ காலேஜ் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டாங்களோ அவ்வளோ காலேஜஸோட லிஸ்ட்டும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லா காலேஜ்லேயும் என்ன மார்க்கில் எடுத்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் இங்கே பார்க்க முடியும். காலேஜ் கோட் வைஸ் தான் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2020 2000 இங்கே பாருங்கள், இந்த ஒன்லேயே பிடிஎஸ்எஸ் 1MSS டிஎம்எஸ்எஸ்னு 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 1 அப்படிங்கிறது கிண்டி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோடது, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோடது. ஸோ அதில் 1 பிடிஎஸ்எஸ்னால் பிரான்ச் கோடு பாருங்கள், எம்பிஏ பார்ட் டைம் எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிஏ ஃபுல் டைம் தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் 1 அப்படிங்கிறது. பிடிஎஸ்எஸ் அப்படிங்கிறது பார்ட் டைம் செல்ஃப் சப்போர்ட்டிங்னா என்னங்க, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அவ்வளோதான். அது ப்ரைவேட் சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் பார்ட் டைம் சீட்டு எத்தனாவது ரேங்க்கில் இருக்கிறவங்க அந்த கடைசியாக இருந்த பார்ட் டைம் சீட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது 1 டிஎம்எஸ்எஸ் அப்படின்னா டூரிசம் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ டூரிசம் மேனேஜ்மெண்ட் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க, அதுதான் டிஎம்எஸ்எஸ். அந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட் அது ஸ்பெஷலைசேஷன், டூரிசம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்தவங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற நேமுக்காக டூரிசம் மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்கலாம். ஓகேவா, அது அவங்களோட விருப்பம். அடுத்து 2006 அப்படிங்கிறது பிஹெச்டியோடது. ஸோ இது எம்பிஏ எஸ்எஸ். அடுத்து 2006 பி அப்படிங்கிறது பார்ட் டைம், எம்பிஏ எஸ்எஸோட பார்ட் டைம். ஓகேவா. எம்பிஏ எஸ்எஸ்னால் செல்ஃப் சப்போர்ட்டிங்க, அது வந்து ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கடுத்தது 2006 டபிள்யூன்னு ஒன்று, அது என்னென்னா இதுதான் ஸ்பெஷலைசேஷன், எம்பிஏ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு சோஷியல் என்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறது. இது வந்து ஸ்பெஷலைசேஷன், டூரிசம் மேனேஜ்மெண்ட் மாதிரி இது ஸ்பெஷலைசேஷன். ஓகேவா. எஸ்எஸ் அப்படிங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங், அது எஸ்எஸ்ங்கிறத நீங்கள் மறந்துடுங்க. ஓகேவா. ஸோ இதில் இருந்த அந்த கடைசி ஒரு சீட் எடுத்தவங்களோட ரேங்க் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்ட் டைம்லாம் கிடையாதுங்க, எடுத்தாச்சு, இப்போ எல்லாமே ஃபுல் டைம் தான். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இதில் எல்லா காலேஜோட கோடும் இருக்கும், அதிலேருந்து சீட்டை எடுத்தவங்களோட ரேங்க்கும் இருக்கும். கடைசியாக இருந்த அந்த ஒரு சீட்டை யார் எடுத்தாங்களோ அவங்களோட ரேங்க்கு தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பிளாங்காக இருக்கிறது யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, இல்லைனா அந்த சீட்டு வந்து யாருக்கும் அங்கே சீட்டு ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. எல்லா சீட்டையும் ஓசிலேயே கொடுத்துருப்பாங்க, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா ஓசி கம்யூனிட்டி எல்லோரும் எடுக்கிறது தானே, அதனால் அப்படியும் கொடுப்பாங்க காலேஜை பொறுத்து. ஸோ இது இப்போ குமரகுரில் 2 எம்பிஏ, ஒன்று வந்து வெறும் எம்பிஏ, இன்னொன்று இன்னோவேஷன் என்டர்பிரனர்ஷிப் அண்டு வென்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸு. ஆனால் இப்போ நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குமரகுரில் இன்னும் ஒரு 7 வரும். இன்னொன்று வந்து பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், இது 2020 வருது. இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் தனியாக இருக்கும், ஃபைனான்ஸ் தனியாக இருக்கும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று தனியாக இருக்கும், அப்புறம் வந்து இன்னும் இது ஏதோ இருக்குது, எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. அது எல்லாமே தனித்தனி சீட்டு, தனித்தனி கோடில் காலேஜ் கோடு. இங்கே 2712 இருக்கா, அது எம்பிஏ. அடுத்து 2712 ஐ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஐஇன்னு கொடுத்தாங்கன்னா இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரனர்ஷிப். 2005 பிஏ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். 2712 எஃப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபைனான்ஸு. அந்த மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா. அது லாஸ்ட் இயர் 2024 பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம், எந்த ரேங்க்கில் இருந்தவங்களுக்கு அங்கே சீட் கிடச்சிருக்கு, அப்போ இதை விட நல்ல ரேங்க்கில் இருந்தாலும் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இது 2020 2021 பார்க்கலாம். இது 2021 எம்பிஏக்கான ரேங்க் வைஸ் கட் ஆஃபு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு 54வது ரேங்க்கு இல்லை இருந்தவங்க அங்கே இருந்த கடைசி ஓசி கம்யூனிட்டி சீட்டை எடுத்திருக்காங்க. அடுத்து 129வது ரேங்க்கில் இருந்த பிசி கேண்டிடேட்டு பிசிக்கு இருந்த கடைசி ஒரு சீட்டை எடுத்திருக்காரு. இங்கே வந்து பிசிஎம், அதுக்கப்புறம் எம்பிசி பார்த்திங்கன்னா 3 கம்யூனிட்டியாக இருக்கும், எம்பிசிபி, எம்பிசி டிஎன்சி, எம்பிசின்னு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வருஷம் எம்பிசி 3ஆக பிரிக்கப்பட்டது. ஓகேவா. எம்பிசி 1 இயர் அப்படிங்கிற ஒரு கோட்டா கொண்டு வந்தாங்க, அதனால் எம்பிசி, எம்பிசி டிஎன்சி, எம்பிசிபின்னு 3ஆக பிரித்து கவுன்சிலிங் நடத்துனாங்க, அதனால் 3 இருக்கும். இங்கே கொடுத்துருக்கூடிய ரேங்க்கு ஓவரால் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, இது ஓவரால் ரேங்க்கு. ஓகேவா. அந்த ஓவரால் ரேங்கை தான் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரேங்க்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜென்ரல் ரேங்க்கு தான் இங்கே இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் எத்தனாவது ரேங்க் அப்படிங்கிற
அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? இந்த மாதிரி எல்லா காலேஜும் இருக்கும். இதில் ஒரு சில காலேஜஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும், ஒரு சில காலேஜ் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வருஷம் எம்பிஏ அந்த காலேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, அந்த வருஷம் புதுசாக எம்பிஏ காலேஜஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் இதில் வந்து நிறைய காலேஜஸ் ஆட் ஆகிருக்கும், நிறைய காலேஜஸ் ரிமூவ் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. என்னென்ன காலேஜில் எந்தெந்த ரேங்க் எடுத்தவங்களுக்கு அங்கே இருந்த கடைசி ஒரு சீட்டை எடுத்தாங்க அப்படிங்கிறது தான். இப்போது அந்த காலேஜில் 10 சீட் இருக்குது, 8 சீட் தான் காலியாக இருக்குன்னா அந்த 8ஆவதாக இருந்த சீட்டை யார் எடுத்தாங்களோ அவங்களோட ரேங்க்கு தான் இங்கே இருக்குது. ஓகேவா? 10 சீட்டுமே காலி ஆயிடுச்சுன்னா அந்த 10ஆவதாக இருந்த ரேங்க், அந்த சீட்டை யார் எடுத்தாங்களோ அவங்களோட ரேங்க்கை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா காலேஜும் இருக்கும், கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட எல்லா காலேஜும் இருக்கும். அந்த காலேஜில் பிளாங்காக இருக்கிறது விட்டுருங்க, அங்கேருந்து சீட்டை யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க, இல்லைனா அங்கே சீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி தான். சரியா? அதை பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங்கில் வந்த எல்லா காலேஜஸோட லிஸ்ட்டும் இருக்கும் இதில். ஓகேவா? இது 2021 ஜஸ்ட் 2022 பார்க்கலாம். இது 2022 ரேங்க் வைஸ் கட் ஆஃப்ங்க. ஸோ இந்த ரேங்க் வைஸ் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் மாறாது. அதாவது ரேங்க்கு வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும், மார்க்ஸ் தான் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ரேங்க்குக்கான மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 32வது ரேங்க் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த 32வது ரேங்க்குக்கான மார்க் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து வருஷம் இதில் வந்து 98 அப்படிங்கிறது 32 அப்படிங்கிற ரேங்க் எடுத்திருக்கலாம். இந்த வருஷம் 96 இந்த ரேங்க் எடுத்திருக்கலாம், இல்லைனா 99 இந்த ரேங்க் எடுத்திருக்கலாம், 32வது ரேங்க்கு. ஓகேவா? பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதனால் இங்கே வந்து மார்க்ஸ் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ரேங்க்குக்கான மார்க்கு மாறிக்கிட்டே இருக்கும், பட் ரேங்க்கு அதே இடத்துல தான் இருக்கும், மார்க்கு தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுலேயும் அதே விஷயந்தான், மறுபடியும் எம்பிசி 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2022 எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த காலேஜ் கிடச்சிது, எந்த ரேங்க்கு கிடச்சிது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த ரேங்க்கு கிடச்சிருக்கு, கடைசியாக இருந்த அந்த ஒரு சீட் எடுத்தவங்களோட ரேங்க் இருக்குது. இதுலேயும் எல்லா காலேஜஸும் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 2023 ரேங்க் வைஸ் கட் ஆஃப் பார்க்குறோம். சேம் அதே விஷயங்கள் தான், புதுசாக எதுவுமே இருக்காது. சேம் அங்கேருந்து கடைசி ஒரு சீட் அந்த வருஷம் யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த எஸ்டி கம்யூனிட்டி பாருங்கள். ஓகேவா? எஸ்டி கம்யூனிட்டி தியாகராஜ் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மதுரையில் இருக்குல்லையே, அந்த காலேஜில் 4049வது ரேங்கில் இருந்த எஸ்டி கம்யூனிட்டியும் 5260வது ரேங்கில் இருந்த எஸ்சிஏ கம்யூனிட்டியும் 1000 சம்திங்கில் இருந்த எஸ்சி எம்பிசி கம்யூனிட்டியும் இந்த காலேஜை எடுத்திருக்காங்க. ஸோ அதாவது அங்கேருந்து இந்த கடைசி ஒரு சீட்டை இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலேஜில் இதுதான் வந்து கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் இருந்தால் தான் நான் உங்களுக்கு சீட் தருவேன் அப்படின்னு எந்த காலேஜும் சொல்ல முடியாது. ஓகேவா? இங்கே வந்து இந்த கட் ஆஃபுக்கு தான் நான் சீட் தருவேன், இந்த ரேங்க் இருந்தால் தான் நான் சீட் தருவேன், எந்த காலேஜும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு ரூல்ஸே கிடையாது. அதாவது அந்த காலேஜில் உங்கள் மார்க்கு இருக்கும்போது, அதாவது கவுன்சிலிங்கில் வரிசையாக எடுக்கும்போது உங்கள் மார்க்குக்கு அங்கே சீட் இருந்தால் கண்டிப்பாக அந்த காலேஜ் கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் 300வது ரேங்க் எடுத்தவங்களுக்கும் தியாகராஜர் காலேஜ் கிடச்சிருக்கு, 5260 எடுத்தவங்களுக்கும் தியாகராஜர் காலேஜ் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க கம்யூனிட்டி வைஸ் எடுக்கும்போது அவங்க கம்யூனிட்டியில் அந்த ஒரு காலேஜ் அவங்க கம்யூனிட்டி சீட்டில் வரும்போது அந்த கம்யூனிட்டி சீட் அங்கே அவைலபிளாக இருந்திருக்கும், இவங்களோட ரேங்க்குக்கு அந்த காலேஜ் கிடச்சிருக்கும். அங்கேருந்து அந்த கடைசி ஒரு எஸ்சிஏ சீட்டை 5260 ரேங்க்கில் வந்தவங்க தான் எடுத்திருப்பாங்க. அவங்களோட மார்க்கு 40ஆகவும் இருக்கலாம், 30ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம், 90ஆகவும் இருக்கலாம். மார்க்கும் பிரச்சனை இல்லை, ரேங்க்கும் பிரச்சனை இல்லை. அவங்க மார்க்குக்கு அங்கே சீட் இருக்குது, அதனால் அந்த சீட் கிடச்சிது. 4049 அதே ப்ராசஸ் தான், அவங்க மார்க்கு அங்கே சீட் இருக்குது, அதனால் கிடச்சிது. இதுதான் முக்கியமான விஷயம். ஃபைனலாக 2024 ரேங்க் வைஸ் கட் ஆஃப் பார்க்குறோம். ஸோ எம்பிஏக்கான 2024 ரேங்க் வைஸ் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கடைசியாக இருந்த அந்த ஒரு சீட்டை எடுத்தாங்க அப்படிங்கிறது தான். இப்போது இதில் பாருங்கள், இந்த கடைசி 4 வருஷம் பார்த்தோம் இல்லையா, அந்த 4 வருஷத்தில் எஸ்டி சீட்டை அண்ணா யூனிவர்சிட்டியில் யாருமே எடுக்கலை. ஆனால் இந்த 5வது வருஷத்தில் எடுத்திருக்காங்க, 2024 எடுத்திருக்காங்க 360 ரேங்க் இருக்கிறவங்க. என்ன காரணம் அப்படிங்கிறீங்கன்னா, ஆல்ரெடி மேபி சீட்டு 0வாக வச்சுருந்துருக்கலாம் கடைசி 4 வருஷம், இந்த வருஷம் ஒரு சீட் கொடுத்துருக்கலாம், அவங்க எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதான் கம்யூனிட்டி வைஸ் சீட் ஒதுக்காமல் ஓசியில் அவங்களுக்கு சீட் ஒதுக்கியிருக்கலாம், ஓசியில் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம், அதை அவங்க எடுத்துருக்கலாம் மேபி வாய்ப்பு இருந்தால். இல்லை வாய்ப்பு இல்லைங்கிறப்போ மற்றவங்க எடுத்திருந்தாங்கன்னா எஸ்டிக்கு தனியாக ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம், கொடுத்து யாரும் எடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைனா சீட்டே 0வாக கொடுத்துருக்கலாம். அதனால் அந்த எஸ்டி கம்யூனிட்டி ஃபில் ஆகாமல் இருந்திருக்குமாங்க.
ஓகேவா. கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் ஆகாமல் இருந்தால் அந்த சீட்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஃபில் ஆகாமல் தான் இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் எந்த கம்யூனிட்டிக்கு இருந்த சீட்டாக இருந்தாலும் சரி, ஃபில் ஆகாமல் இருந்தால் மேனேஜ்மெண்ட்டில் யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. ஓகேவா. எஸ்டி சீட்டு தான் இருக்குதுன்னா அது எஸ்டிக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எம்பிசி கூட கொடுப்பாங்க மேனேஜ்மெண்ட்டில் போகும்போது அவைலபிள் இருந்தால். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் ரேங்க் மேட்ரு கிடையாது, மார்க் மேட்ரு கிடையாது. உங்கள் மார்க்குக்கு அங்கே சீட் இருக்குது அப்படின்னா கிடச்சிரும், அவ்வளோதான். ஆன்லைன் கவுன்சிலிங்காக இருந்தாலும் லைனாக தான் போகும், அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதை வெரிஃபை பண்ணுங்கள் எந்தெந்த ரேங்க்குக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. உங்களோட மார்க் என்னங்கிறதும் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். சரியா. இதுதான் 2024க்கான எம்பிஏவோட ரேங்க் வைஸ் கட் ஆஃப். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.